ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். பசங்க கடைக்கு 6th anniversary போர்ட பக்காவா ரெடி பண்ணும்போது அதுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி ஆபீஸ்க்குள்ள வந்த இவர் சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு. கரெக்டா பேனர் மேல விழுந்து பேனர் ஸ்வாகா. விஜய் அவர்கள் இப்ப எலெக்ஷன்ல சிஎம் ஆனதுக்கு காரணமே இந்த சம்பவம் தான் சொல்றாங்க. 2019 எலெக்ஷன்ல விஜய் தன்னோட பூத்துல ஓட்டு போடும்போது திடீர்னு பின்னாடி இருந்து வந்த பெரியவர் நான் கூட விஜய்க்கு தான் கை கொடுக்க போறாருன்னு நினைச்சேன். தளபதி ரியாக்ஷனை பாத்தீங்களா? இங்கதான் ட்ரிகர் ஆயிட்டாப்ல. அப்படியே 2026ல இந்த மார்ஷல் ஆர்ட் சண்டைய நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அதுக்கு இவர் ரிங்குக்குள்ள ஆர்வமா என்ட்ரி கொடுத்திருந்தாரு. அது என்ட்ரி ஒரு செகண்ட்ல எக்ஸிட்டா மாறிடுச்சு. அதான் எங்கேயும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணுங்கிறது. இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. கூகுள்ல போய் ZR or twiceன்னு டைப் பண்ணுங்க. ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? கேளுடா. டைப் பண்ணது என்ன ஆச்சுங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. ஒரு ஃபங்க்ஷன்ல இவர் மாவை சும்மா ஸ்டைலா வீசினாப்புல. ஆனா எண்டுல அச்சச்சோ, இன்னும் பயிற்சி வேண்டுமோ? மலையில போயிட்டு இருந்த இந்த கார் திடீர்னு என்ன இந்த குதி குதிக்குதே? டேய், உள்ள என்னடா பண்றீங்க? ஒரு பார்லர்ல எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. ஃபேஸ் கிரீம ஐஸ்கிரீம் நினைச்சிருச்சு போல. கல்யாண பொண்ணு வீட்டை விட்டு போகும்போது இந்த அரிசியை தூக்கி போடுற சம்பிரதாயம் நடக்கும். அப்படி இந்த கல்யாண பொண்ணு அந்த சம்பிரதாயத்தை செய்யும் போது தூக்கி போட்ட அரிசி நேரா அந்த லேடியோட வாய்க்குள்ளேயே விழுந்துடுச்சு. ஓ, இதுதான் வாய்க்கரிசியா? நான் தலைகளாகத்தான் குதிப்பேன்னு மழை தண்ணில பல்ட்டி அடிக்க போய் பப்பர பேண்ட் விழுந்ததுதான் மிச்சம். இங்க வேற லெவல்ல ஒரு சம்பவம் நடந்திருந்தது. சாப்பாடை டெலிவரி பண்றதுக்காக பேக்கை ஓபன் பண்ணி வச்சுட்டு வீட்டு பெல் அடிச்சிருந்தாரு. ஆனா பேக்ல இருந்த சாப்பாடு கீழே விழுந்துடுச்சு. அப்பன்னு பார்த்து அங்க வந்த நாய், என்னது சாப்பாடா? அடடா, தெரு தெருவா இதுக்குத்தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அலைக்க தூக்கிட்டு ஓடிடுவான். A few moments later. இவர் சாப்பாடை டெலிவரி பண்ண தேடி இருக்காரு. அங்க சாப்பாடு இல்ல. அந்த சிக்கன் பிரியாணி நாய்க்கு தான் கொடுத்து வச்சிருந்துருக்கு போங்க. நாகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டையில் இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கணும்னு எழுதியிருந்தா அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஜிம்ல இந்த லேடிய இவர் ட்ரெயின் பண்ணும்போது ட்ரெயினர் தூக்கி போட்ட பால் சாம்பார் ஆப்பு எனக்கு. மேட்சிங்கா சட்டைக்கு பேண்ட், சாரிக்கு பிளவுஸ்னு போட்டு பார்த்திருப்போம். ஆனா வாழ்க்கையில இப்படி ஒரு மேட்சிங்க பார்த்ததே இல்லைங்க. என்னங்கடா இது? பைக்குக்கு மேட்சிங்கா பேண்ட், ஹெல்மெட் எல்லாம். இதெல்லாம் நாய் பார்த்தா சும்மா விடாதே. I am waiting. ஒரு நகைக்கடையோட சிசிடிவில பதிவாயிருந்த சம்பவம் தான் இது. ஒரு கையில போன் பேசிட்டு இருந்த இவர் இன்னொரு கையால தண்ணி குடிக்க ட்ரை பண்ணும்போது தண்ணிய காதுக்குள்ள ஊத்திக்கிட்டான். டிப்ரெஷன். கோல் கீப்பர் பாலை இப்படி கிக் பண்ணுவாப்புல.
அப்படி இந்த பையன் கோல் கீப்பரா பாலை கிக் பண்ணும்போது Sí, señores, va Modric, va, habilita a Vinicius, va Vinicius, vino para vencer. அச்சச்சோ. Vinicius, va Vinicius, vino para Benzema. ட்ரெஸ் எடுக்கலான்னு இந்த பையன் துணி கடைக்குள்ள நுழையும் போது ட்ரெஸ்ஸை பார்த்தவன் முன்னாடி இருந்த கண்ணாடியை பார்க்கல. திடீர்னு நான் பார்த்த ஒரு வீடியோ தான் இது. சட்டை முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள 28 இந்திய அரசமைப்பின்பால் வைத்திரமுக்காக என்ன என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. உண்மையாக நம்பிக்கையும் தச்சுரையும் கொண்டிருப்பேன். ஒரு நிமிஷம் இது கேளுங்க. ஒரு வீடியோமே உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு தனியாலா இந்த கண்டென்ட்ஸை கொடுத்துட்டு வரேன். ஆனா நம்ம வீடியோஸ் பார்க்குற நிறைய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க. ஸோ மொபைலையும் டிவிலையும் பார்க்குற நண்பர்கள் ஒரு 5 செகண்ட் ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பேஸ்பால் மேட்ச் அப்போ இவர் திடீர்னு எழுந்து ஆஹா ப்ரொப்போஸா அச்சுச்சோ, அந்த பொண்ணு அப்படிதாங்க நினைச்சிருக்கு. ஏப்ரல் ஃபூல். கம்பெனி கடைக்கெல்லாம் பேரோட ஒரு லோகோ ரெடி பண்ணுவாங்கல்ல, அப்படி இந்த கடையோட பேரு இறைவி பசும்பால் நிலையம். ஆனா லோகோ டேய், என்னடா இவர லோகோ வச்சிருக்க? நம்ம கம்பெனி முத்திரையா? நம்ம எந்த கம்பெனில வச்சிருக்கா? இவருக்கும் கடைக்கு என்னடா சம்பந்தம்? அடப்பாவீங்களா. எலிய பிடிக்க ஒரு வீட்ல எலி பொறி வச்சிருந்தாங்க, நியாயம்தான். ஆனா அந்த எலி அது மேல ஏறி டேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது சும்மா டம்மி தான், தூக்கிட்டு போயிட வேண்டியதுதான். எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களால இந்த எலியை பிடிக்க முடியாதுடா. மீன் பிடிக்க பாலத்திலிருந்து மீன் வலையை தூக்கி போடும்போது குறுக்க இந்த கௌசிக் கொண்டான் இவர் மாட்டிக்கிட்டார். அதுல மாட்டிக்கிட்டான் காட்டேருமே மாட்டிக்கிட்டான். கிரிக்கெட்ட தெருவுல கிரவுண்ட்ல ஏன் தண்ணியில கூட விளையாண்டு பார்த்திருப்போம். ஆனா இங்க கிரிக்கெட் மேட்ச இங்க விளையாடுறாங்கன்னு பாருங்க. இது ஏதோ கப்பல் மாதிரி தெரியுதே. மாதிரிலாம் இல்ல, கப்பலே தான். ஆத்தி, இதுக்குள்ளே விளையாண்டுட்டு இருக்காங்க. உங்க கிரிக்கெட் ஆர்வத்துக்கு ஒரு அளவில்லாம போச்சுடா. சில லிஃப்ட்ல ஒரு பக்கம் என்ட்ரி இருக்கும், இன்னொரு பக்கம் எக்ஸிட் இருக்கும். அப்படி ஒரு லிஃப்ட்ல ஏறின இவர் செகண்ட் ஃப்ளோர் வந்தோம், கதவு திறக்கலையேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல நம்ம எல்லாருமே டோலை கிராஸ் பண்ணிருப்போம். இதாங்க ஹைலைட்டு. இந்த லாரி காசு கட்டி டோலை கிராஸ் பண்ணும்போது பின்னாடி வந்த கார்காரன் டோல் கட்டாம அப்படி எஸ்கேப் ஆயிடலாம் நினைச்சான். மாட்டிக்கிட்ட பங்கு. ஆனா முன்னாடி போன லாரி நிறுத்தி கபுக்குன்னு பிடிச்சிட்டாங்க. ஐயோ, நல்லா வசமா மாட்டிக்கிட்டான். மோட்டு போட்டுல இந்த டீ கடைக்காரர் வர்றத பாத்திருப்பீங்க. அதே மாதிரி ஒருத்தர் நிஜத்திலும் இருக்காருங்க. இவரோட இந்த வீடியோ ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு இன்டர்நெட்ல. ஒரு ரெஸ்டாரண்ட்ல 3 ஃப்ரெண்ட்ஸ் உட்கார்ந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கும்போது அதுல ஒருத்தர் எழுந்து வெளியே போன கொஞ்ச நேரத்துல பேலன்ஸ் இல்லாம டேபிள் கவுந்துடுச்சு.
ஓடுறாருங்க வேகமா வெளியே. எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட்டுக்குள்ள நான் பார்க்கலையே, அப்படி ஒரு ஓட்டம். 5 செகண்ட் முன்னாடி இங்க நின்ன பைக் திருட்டு போயிடுச்சுங்க. அது எப்படி நடந்ததுன்னு நீங்களே பாருங்க. பைக் லாரியோட ஹூக்ல மாட்டி இழுத்துட்டு போயிடுச்சு. ஒரு தலைவன் மேல பாசம் இருக்கலாம், அதுக்குன்னு பொறி உருண்டையெல்லாமாடா கிஃப்டா கொடுப்பீங்க? ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல தலைவன் இறங்கி பேட்ட பிடிக்கிற ஸ்டைல்லே தெரியுது, அடுத்த பால் 6 தான். அவர் பேட்டை கொத்துன கொத்துல எதுவும் 360 எதுவும் ட்ரை பண்றாரோ? அவுட் ஆகலாம், ஆனா கூட விளையாடுற பேட்ஸ்மேனே சிரிக்கிற மாதிரி அவுட் ஆக கூடாது. ஒரு ஸ்டேஜ்ல இந்த லேடி ட்ரூப்ஸோட பாடிட்டு இருக்கும்போது திடீர்னு செலிபிரிட்டிஸ்க்கு ஃபேன்ஸ் அன்பை காட்ட இப்படி போர்ட்ரேட்ஸை வரைஞ்சு கொடுப்பாங்க. அப்படி இந்த ஆக்ட்ரஸ் ஒரு ஃபேன் வரைஞ்ச போர்ட்ரேட்டை ஆசாசையா வாங்கி பார்க்கும்போது டேய், அதுல யாரடா வரைஞ்சு வச்சிருக்க நீயே? கண்டிப்பா அந்த ஆக்ட்ரஸை பாராட்டி ஆகணுங்க. சிரிச்ச முகத்தோட அதை வாங்கிக்கிட்டாங்க. அந்த ஒரு குணத்துக்கு நம்ம எல்லாரும் ஒரு லைக் கொடுப்போம். சென்னை டீமுக்கு எதிரான அந்த மேட்ச்ல SRH ஃபேன் ஒருத்தர் எலுமிச்சை பழத்தை வச்சு ஜண்டா மந்திரம் போட்ட அடுத்த பால் என்ன விக்கெட் விழுந்துடுச்சு. அப்ப அடுத்த மேட்சுக்கு பூரா பைபிள்களும் எலுமிச்சை பழத்தோட வருவாங்க. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா. அந்த கசாப்பு கிடக்கான என்ன அவரும் பிசுங்கிறாரு, நீங்களும் பிசுங்கிறீங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா. இந்த சிக்னல்ல என்ன நடந்ததுன்னு மட்டும் பாருங்க. 2 காருமே ஜஸ்ட்ல தப்பிச்சிடுச்சு. ஒரு ஜிம்மோட CCTV பதிவான தரமான சம்பவம் தான் இது. ஜிம்ல இவர் அந்த பொண்ணை பார்த்தபடியே தண்ணி குடிச்சிட்டே வரும்போது கீழே விழுந்தாலும் உடனே மேட்ச் பண்ணிட்டாரு. பைக்ல திருடன் திவிங்க பண்ண சம்பவம் இருக்கே. இவர் பேக நோட்டமிட்டு வந்த இந்த 2 பேர் அவரை மறிச்சு பைக்கை நிறுத்தும் போது பசங்க வேலைக்கு புதுசு போல முதல் சம்பவமே தோல்வியில முடிஞ்சிடுச்சு. रुको जरा सबर करो. இப்படி ஒருத்தனை கூட்டிட்டு திருட வந்திருக்க பாத்தியா? முதல்ல போய் பைக் ஓட்டி கத்துட்டு வாங்கடா, போங்கடா போங்கடா. உடும்ப நிறைய பேர் பார்த்திருப்போம். அப்படி ஜூல இந்த உடும்பு அந்த டூரிஸ்டர்ஸுக்கு அழகா பைக் கட்டி இருந்தது. அட ஆச்சரியமான ஒண்ணுதான். கோல்ஃப் பிராக்டிஸ் பண்ற இடத்துல இந்த பொண்ணு சும்மா பால பறக்க விட போகுதுன்னு பார்த்தா என்ன குப்பை தொட்டி பறக்குது. பொதுவா சாமிய பல்லாக்குல தூக்கிட்டு வருவாங்க. ஆனா பாண்டிச்சேரியோட ஒரு கோயில்ல சாமிய
R15 பைக்கு டியூக் பைக்குன்னு வச்சு தூக்கிட்டு வராங்க. என்னடா இதெல்லாம்? என்னடி இது? மழை நின்னதும் வெளியே போலான்னு கிளம்புன இவருக்கு முதல் முறை வலிக்கு தப்பிச்சிட்டாரு. ஆனா அடுத்த செகண்ட் என்னாச்சு? ஒருத்தர் சாப்பிடறத பார்த்தா சிரிப்பு வருமா? வருதே, இங்க பாருங்க. எந்த ஒரு வித்தியாசமும் இருந்த மாதிரி தெரியலங்க. அங்கிருந்து வந்த இந்த கருப்பு சட்டை கார்ல சாஞ்சு நிக்கலான்னு வெளியே கிளம்புறதுக்காக மனுஷன் பைக்கை ஸ்டார்ட் பண்ணாப்புல. ஆனா போனது அவர் இல்ல, பைக் மட்டும்தான். யோ, போய் பைக்க புடியா, இங்க நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. வேலைக்கு சேர்ந்த முதல் நாளே இந்த பொண்ணு பண்ண சம்பவம் இருக்கே, நீங்களே பாருங்க. தென்னை மரம் நெட்டுக்கு ஸ்ட்ரைட்டா வளர்ந்து பார்த்திருப்பீங்க இந்த மாதிரி. ஆனா அங்கே இன்னொரு மரம் என்ன நடுவுல மட்டும் மலைப்பாதை மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு வளர்ந்துருக்கு. நீ அப்படி வரியா? டெட்ரா பாக்கெட்ல வாங்குற பாலை இப்படி ஊத்தி பார்த்திருக்கேன். ஆனா இங்க ஒருத்தன் ஊத்தி இருக்கான் பாருங்க. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்ட, எனக்கு காமிச்சிட்டா. அது இப்படியால வரையணும். டேய், எப்படா இப்படிலாம் யோசிக்கிறீங்க? ஓவர் கோட் போட்டு இவர் பைக் ஓட்டும் போது கரெக்டா சிங்க் ஆயிருக்கே. இது முட்டாளா? இப்ப பாரியா? சில பொது இடங்கள்ல நம்மள செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. அப்படி இவர் செக்கிங் இருக்கே. யாரும் தப்பிக்க முடியாது என்கிட்ட. அடே, இதான் உங்க செக்கிங்கா? குப்பை போட வந்தவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல. அத நான் தூக்கி தாண்டா போடுவேன்னு போடும்போது ஒரு ஃபங்க்ஷனோட சமையலுக்கு பொருளை எடுத்துட்டு போகும்போதே இவர் வேலைய ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வெங்காயத்தை எடுத்து கட் பண்ற ஸ்டைல பாருங்க. இங்க பாருங்க அதிசயத்தை. அந்த பக்கம் மழை அடிச்சு பெஞ்சிக்கிட்டு இருக்கே. இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மலை, இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மலை. சரி பின்னால திரும்பி பாப்போமேன்னு பார்த்தா இவர் இந்த பக்கம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. புருஷன் தோசையா கேட்டு டார்ச்சர் பண்றாருன்னு கடைசியா என்ன தோசை போட்டு கொடுத்தாங்கன்னா சண்டா. உன்னை பத்தி எல்லாம் எனக்கு சொல்லுச்சு. லேக் வியூல உட்காந்து இந்த பொண்ணுங்க சாப்பிடும் போது கீழே குனிஞ்சது குத்தமா? என்ன தெரிகிறது? டேபிளோட கவுந்துடுச்சுங்க. வெயில் சும்மா சுட்டு எரிச்சுக்கிட்டு இருக்கு. அதை தணிக்க இவர் ஐடியாவை பாருங்க. ஹாஸ்பிட்டல் ஐவி செட்டப்ப இங்க அப்ளை பண்ணிட்டாரு. அதோட 20 ரூபால வேலை முடிஞ்சுதே. என்ன சட்டையும் மாடு ஒரே டிசைன்ல இருக்கு. யூனிஃபார்ம். சாப்ஸ்டிக்க வச்சு சாப்பிட தெரிஞ்சா சாப்பிடணும், இல்லனா சும்மா இருக்கிறதே மேல். நம்ம எல்லாரும் சார்ஜ் போடுற ஒயர் இந்த நீளத்துல இருக்கும். ஆனா இங்க ஒருத்தர் சார்ஜ் போட்டிருக்காரு பாருங்க. ஒயரை நான் பார்த்ததே இல்லடா இது வரைக்கும். டேய், என்ன 10 அடிக்கு ஒயர் வாங்கி வச்சிருக்கிற? சார்ஜ் எம்பிட்டு நீளம். ஆடங்கோக்கா மக்கா. என் வழி தனி வழி.
பெரிய பெரிய ஹோட்டல்ல நெய் தோசை ஆர்டர் பண்ணீங்கன்னா என்ன நெய்யை ஏதோ தண்ணி மாதிரி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. டேய், உங்க கடையில சாப்பிட்டுட்டு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். இந்த ஹோட்டல் உள்ள வந்த இவர் நம்ம ஃப்ரெண்டா இவன், எதுக்கும் நம்மளும் கட்டி பிடிப்போம். வாமுச்சா உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. ஒரு டீ கடை போர்டுல டீ, காஃபி, லெமன் டீ, கிரீன் டீ, பிளாக் டீ, புனிதா டீயா? அது என்னடா புனிதா டீயே? எத்தனையோ இடையறாத பணிகளுக்கு மத்தியிலும் இந்த மகா சிந்தனை உங்களுக்கு எப்படி தோன்றியது? புதினா டீயத்தான் அப்படி எழுதி வச்சிருக்காங்களா? கல்யாணத்துக்கு தாம்பளத்தோட்டோட பொண்ணுங்க எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. ஏன் எதுக்குன்னு தெரியல, அதனால சொல்லவும் முடியல. எத்தனையோ ஃபிஷ் டேங்க பார்த்திருப்பீங்க, ஆனா இப்படி ஒரு ஃபிஷ் டேங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. ஐயோ, உள்ள அப்படியே வீடு மாதிரியே செட் பண்ணியிருக்காரு. நம்ம எல்லாம் கூழங்கல்ல இப்படி எரிஞ்சு விளாண்டுருப்போம், ஆனா இவரை மாதிரி எரிய முடியுமா உங்களால? என்ன போய்கிட்டே இருக்கே. பிறந்த நாளுக்கு பொம்மை, காரு, சாக்லேட்னு கிஃப்ட் பண்ணுவாங்க. ஆனா இங்க ஒருத்தன் சார் வடகரியாலும் தொடகரியாலும் போலாகுது. என்ன அது? சாப்பிடுங்க சார். அட, எவ்வளவு பெரிய ஹெலிகாப்டர் கிஃப்ட் பண்ணிருக்கான் பாருங்களேன். டேய், டெலிவரிக்கே ஒரு செலவு வந்திருக்கும் போல. இந்த ரெண்டு பேரும் சின்ன பையன் பால புடுங்கி விளையாட போய் खत्म. बाय बाय, टाटा, गुड बाय. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பாய் பாய்.